இன்னைக்கு நம்ம தரவரிசை அப்படின்ற டாபிக்ல உள்ள மாடல்ஸ் தான் பார்க்க போறோம். கவனிங்க. கயல் என்ற மாணவி ஒரு வகுப்பில் முதலில் இருந்து 7வது இடத்திலும் கடைசியில் இருந்து 40வது இடத்திலும் இருக்கிறார் எனில் அவ்வகுப்பில் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கயல்னு ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 7வது இடத்துல லாஸ்ட்ல இருந்து 40வது இடத்துல இருக்காங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. மொத்த நாள என்ன செய்வோம், ரெண்டையும் கூட்டுவோமா? இந்த மாதிரி மொத்தம் கேட்டாலும் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறது 7வது, லாஸ்ட்ல இருந்து இருக்கிறது 40வது, ரெண்டையும் கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு அதுல இருந்து என்ன செய்யணும்னா ஒன்ன கழிச்சிடணும். ஏன் அந்த ஒன்ன கழிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு இடத்துலயும் அவங்க கையல் இருப்பாங்க, லாஸ்ட்ல இருந்து ஒரு இடத்துலயும் கையல் இருப்பாங்க. அந்த ரெண்டு ஒரே ஆள் வந்து ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால என்ன செய்வோம்னா ஒரு இதை வந்து கழிச்சிடணும். அதனால 7ஐயும் 40ஐயும் கூட்டணும் அப்படின்னா 47ன்னு வரும். அதுல இருந்து ஒன்ன கழிச்சிட்டோம் அப்படின்னா 46ன்னு வரும். அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னா மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 46 பேர். ஆப்ஷன் டி தான் ரைட்டா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து கொடுத்து மொத்தம் கேட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டையும் கூட்டி ஒன்ன நினைச்சிடும் கழிச்சிடணும். கூட்டினா ஒன்ன கழிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே அடுத்தது பாருங்க. 46 மாணவர்களில் மாரிமுத்துவினிடம் தொடக்கத்தில் இருந்து 12 எனில் கடைசியில் இருந்து அவருடைய இடம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது மொத்தம் எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 46 பேரு. மாரிமுத்து வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12வது ஆளா இருக்காரு. அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது ஆளா இருப்பாருன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சுவீங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரெண்டையும் கழிச்சுக்கோங்க. அப்ப என்ன ஒரு 46ல இருந்து 12 கழிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒன்னா கூட்டிக்கோங்க. அப்ப 46ல இருந்து 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 34 கிடைக்கும். அந்த 34 கூட ஒன்ன கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 35 கிடைக்கும். அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 35 அப்படிங்கறதா மாரிமுத்துவோட லாஸ்ட்ல இருந்து அவரோட இடம். அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்துட்டு லாஸ்ட்ல கேக்குறாங்க, மொத்தமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டையும் கழிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஒன்ன கூட்டிக்கிடணும். தேங்க்யூ.